வணக்க மக்களே, இந்த வீடியோவில் ஒரு டீடைல்டு வீடியோ தான் இது. ஏன்னா நான் நேற்று நைட் லைவ் போட்டிருந்தேன். ஸோ அதுலேயுமே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து விஷால் அந்த மாதிரி பண்ணாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சோசியல் மீடியாஸில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்செக்யூரிட்டி, விஷாலுக்கு இன்செக்யூரிட்டி அப்படி இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சுங்கிறத டீட்டெயிலாக மக்கள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். அதுக்கப்புறம் அவன் பண்ணது ரைட்டா தப்பாங்கன்னு சொல்லுங்க. சத்தியமா இது விஷாலுக்கு முட்டு கொடுப்பும் பதிவு மட்டும் கிடையாது, சரிங்களா? நடந்தது என்னங்கிறத மக்கள்கிட்ட நான் சொல்றதா என்னோட வேலை. அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் எனக்கு ஒரு பயங்கரமான மோட்டிவேட்டா இருக்கும். நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட், லைவ் அப்டேட்ஸ் இந்த மாதிரி ஸோ லைவ்ல நடந்த சில பிரச்சனைகளை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்க நம்புறேன். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த விஜய் விஷால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் டாஸ்க் சௌந்தர்யா சிவகுமார் நடந்துச்சு. ஸோ இதில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தாலும் விஜய் விஷாலோட இதுக்கு வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க கண்டஸ்டன்ஸ். ஏன்னா அவன் நார்மலாகவே ஒரு ஃபன்னியாக பேசக்கூடிய ஆள், ஃபன்னியான ஒரு கலாய்க்கிறதா பேசக்கூடிய ஆள் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்காக பயங்கரமாக எல்லாமே வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கடைசியாக விஜய் விஷால் தான் எச்சு இந்த ரோஸ் பண்ணுறதுல வந்து பேசினாப்ல. ஸோ அப்படி பேசும்போது அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, சௌந்தர்யாவை சொல்லும்போது எல்லாரும் எந்திரிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ சௌந்தர்யா சொல்லும்போது உனக்கு நின்றுட்டு சொல்ற அளவுக்குலாம் நீ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்களுக்கு மக்களுக்கு வந்து இந்த எபிசோட்ல கட் பண்ணி போறதுனால புரியல. இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு முட்டு கொடுக்குறாங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு இன்செக்யூரிட்டிஸ், அதாவது பயத்துல வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டு பேசுறது கூட பயம் இல்லை, வந்து உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கான், மறைஞ்சிக்கிட்டு பேசுறது ட்ரை பண்றான் அப்படின்னு சொன்னவன் அப்புறம் ஏன் சிவகுமாருக்கு வந்து எந்திரிச்சு நிற்கணும்? அதை யோசிக்கலாம் கொஞ்சமாவது. காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடி தான் அதுக்கு நீங்க செகண்ட் ப்ரோமோ தேர்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம், சௌந்தர்யா ஃபயர் விடுற அளவுக்கு, ஆர்மியில ஃபயர் விடுற அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த சம்பவத்தை சௌந்தர்யா உட்கார்ந்துக்கிட்டு அட்டானி கால் போட்டு ஒரு மாதிரி வந்து பண்ணாங்க. அதை அழகா சிரிச்சுக்கிட்டே தான் பாய்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணாங்க. இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே தான் ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அந்த சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் விஜய் விஷால் இந்த இடத்துல இந்த மாதிரி மீன் பண்ண. அதுக்கு முன்னாடி தான் அந்த விஷயம் நடந்துச்சு. உட்கார்ந்துக்கிட்டு ஒரு மாதிரி அவங்க டாஸ்க்குங்கிற ஒரு அடிப்படையில டாஸ்க்கு அவங்களோட டாஸ்க்கு, ஸோ அதை அவங்க பண்ணணுங்கிறதுக்காக நிக்க வச்சு கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணாங்களா சௌந்தர்யா. ஸோ அது வந்து எதுக்காக பண்ணாங்கிறது அவங்களுக்கும் தெரியும், பாய்ஸுக்கும் தெரியும். அது அருண் வந்து அழகா புட்டு வச்சுட்டாப்ப வெளியில. இருந்தாலும் அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு பண்ணதுக்காக தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா உனக்கெல்லாம் நின்றுகிட்டு உனக்கு நின்றுகிட்டு நான் சொல்ற அளவுக்கு நீ பெரிய ஆள் கிடையாதுன்னு சொன்னதுக்கு ஒரே காரணம் அதுவா தான் இருக்குங்கிறது என்னோட பர்ஸ்பெக்டிவ். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? நான் உங்கள்ட்ட எடுத்து வச்சுட்டேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லி விடுங்க. அதே மாதிரி இந்த சௌந்தர்யா அழுத விஷயம், சரிங்களா? இந்த சௌந்தர்யா அழுத விஷயத்த கடைசியில நீங்க எபிசோட்லயே பாத்துருப்பீங்க. அழகா வந்து பாத்தீங்கன்னா அருண் வந்து எடுத்து ஒப்படைச்சிட்டாப்ல. இதுதாண்டா நடந்து, இதுதாண்டா அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம பிளான் பண்ண அளவுக்கு இவங்க வந்து பொங்கலை, இருந்தாலும் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம அழுது கண்டனை கொடுத்துங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ண மாதிரி உள்ள போய் அழுது ஒரு கண்டனை கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு அழுது முழுக்க நாளைக்கு ஃப்ரைடே ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ஓட் பண்றாங்க, ஓட்டை வந்து கலெக்ட் பண்றாங்க சௌந்தர்யா. அதே மாதிரி இந்த அளவுக்கு இன்டெலிஜென்டா சௌந்தர்யா விளையாடுவாங்கன்னு எத்தனை பேர் எதிர்பார்க்கல. இப்படி இன்டெலிஜென்டா வந்து விளையாடுவாங்க, இந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க இன்னைக்கு அப்படின்னு எதிர்பார்க்கல. சீரியஸா நானுமே எதிர்பார்க்கல. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை பத்தினா உங்களோட கருத்துக்கள். அதாவது விஜய் விஷால் வந்து உட்கார்ந்துட்டு பேசுனது இன்செக்யூரிட்டின்னு சொல்றாங்களே, அதோட நான் சொன்ன அர்த்தத்துல உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி சௌந்தர்யா இந்த அளவுக்கு பிளான் பண்ணி கேம் ஆடுவாங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.